இன்றைய பதிவில் பாரம்பரிய முறையில் காய்கறிகளை பதப்படுத்தி வத்தல் செய்யும் முறையில் கத்திரிக்காய், கொத்தவரங்காய் அல்லது சீனி அவரைக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய் இந்த காய்களை ஒவ்வொன்றையும் எந்த முறையில் வத்தல் செய்வது என பார்ப்போம். ஒவ்வொரு காயும் இந்த முறையில் பதப்படுத்தி வச்சுட்டா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. காய்கறி சாப்பிட அடம் பிடிக்கும் குழந்தைகளுக்கு இந்த வத்தலை எடுத்து வறுத்து சாதத்தோட எடுத்து சாப்பிட கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு முறையில் வத்தல் செய்யணும். இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வத்தல் செய்து இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கேன். தொடர்ந்து பார்த்து நீங்களும் இந்த மாதிரி காய்கறிகளை வத்தல் செய்து வீட்டில் வச்சு பயன்படுத்தணும். முதல்ல வெண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். வெண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வெண்டைக்காய் வத்தல் செய்யறதுக்கு வெண்டைக்காயை வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு நறுக்கிட்டு வெயில்லையோ அல்லது ஃபேன் காத்துலையோ காய வைக்கணும். அதில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் காய வைக்கணும். வெண்டைக்காயில உள்ள தண்ணி சத்தெல்லாம் குறைஞ்சி பச்சை கலர்லாம் நிறம் மாறி இந்த அளவுக்கு வாடினா போதும். ஒரு கடாயை அடுப்புல வச்சு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதும் நறுக்கி காய வச்சிருந்த வெண்டைக்காயை கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு கொதி வரவும் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு மறுபடியும் கொதிக்க விடணும். சூடான தண்ணியில வெண்டைக்காயை போடக்கூடாது, கொதிக்கிற தண்ணியில போடணும். இப்படி நல்லா கொதிக்க வச்சா வெண்டைக்காயில உப்பு பிடிச்சி வெண்டைக்காய் நல்லா வெந்து வரும். ஒரு கரண்டியால வெண்டைக்காய் 3/4 பதம் வெந்துருச்சான்னு பார்க்கணும். முழுசா வேக வச்சுட்டாலும் குழஞ்சு போயிரும், வத்தல் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்படி வெண்டைக்காய் 3/4 பதம் வெந்ததும் அடுப்பை அணைச்சிடணும். வெந்த வெண்டைக்காயில இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துடணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துட்டு வெயில்ல காய போட்டு எடுத்தா வெண்டைக்காய் வத்தல் தயாராயிரும். வெண்டைக்காய் வத்தல் செய்ய பிஞ்சு வெண்டைக்காய் வத்தல் போட்டு வத்தல் செஞ்சாதான் வத்தல் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுப்பா இருக்கும். வீடியோ எடுக்கிறதுக்காக 5-6 முத்தின வெண்டைக்காயும் சேர்த்து போட்டு தான் அவிச்சேன். வத்தல் காஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் முத்தின வத்தல்னா இப்படி இருக்கும்னு. வெளுப்பா இந்த மாதிரி இருக்கும். இதை பொரிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் இந்த வெண்டைக்காயெல்லாம் எடுத்து கீழே போட்டுருவேன். பிஞ்சு வெண்டைக்காயை நறுக்கி போட்டு வத்தல் செஞ்சால் வத்தல் இந்த கலரில் இப்படி இருக்கும். நல்லா சலசலன்னு காயவும் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டா ஒரு வருஷம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இந்த வத்தலை மிதமான சூட்டில் வறுக்கணும். வறுத்துட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட சைடில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக. பழைய சாதம், பருப்பு சாதத்துக்கும் சாப்பிடலாம். இரும்பு சத்து அதிகம் நிறைந்த இந்த வெண்டைக்காயை இப்படி செய்து வச்சும் சாப்பிடலாம். இந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது காய்கறியை இந்த மாதிரி வத்தலை செஞ்சு வச்சு வறுத்து கொடுத்தும் சாப்பிட வைப்பாங்க. கொத்தவரங்காய் அல்லது சீனி அவரைக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எங்கள் ஊர் பக்கம் இந்த காயை சீனி அவரைக்காய்ன்னு சொல்லுவோம். சீனி அவரைக்காய் வத்தல் செய்யறதுக்கு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதும் வாங்கினா காயை போட்டு கொதிக்க விடணும். ஒரு கொதி வரவும் காய்க்கு தேவையான அளவு உப்பு போடணும். அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே காய் 3/4 பதம் வெந்து காயோட கலர் மாறி வரும். அந்த நேரத்தில் அடுப்பை அணைச்சிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா காய் குழஞ்சி போயிடும். இப்படி வெந்த காயை தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வெயிலில் நல்லா காய வைக்கணும். நல்லா சலசலன்னு மொறுன்னு காயறதுக்கு 3 நாள் வரைக்கும் ஆகும். வத்தல் காஞ்சிருச்சான்னு தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு வத்தலை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா சடக்குன்னு உடஞ்சிச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நல்லா சலசலன்னு காஞ்ச வத்தலை எடுத்து ஒரு டப்பாவில் பத்திரப்படுத்தி வச்சுட்டா ஒரு வருஷம் ஆனாலும் வத்தல் கெட்டு போகாது. தேவையான போது வத்தலை எடுத்து இளஞ்சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா சாப்பிட ருசியா இருக்கும். வத்தலை 2ஆ உடச்சும் பொரிக்கலாம். இப்படி 2ஆ உடச்சி பொரிக்கும் போது அதிகமா எண்ணெய் ஊத்தாம பொரிச்சு எடுக்கலாம். கத்திரிக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கத்திரிக்காய் வத்தல் செய்யறதுக்கு கத்திரிக்காயில உள்ள விதை இருக்கிற மாதிரி பார்த்து முத்தின கத்திரிக்காயா வாங்கணும். முத்தின கத்திரிக்காயை வத்தல் செஞ்சு பொரிச்சு சாப்பிட்றதுக்கு பொறுன்னு நல்லா சுவையா இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காயில கத்திரிக்காய் வத்தல் போட்டோம்னா அதை பொரிச்சு சாப்பிடும்போது கடுக்குன்னு இருக்கும், சுவையா இருக்காது. அதனால முத்தின கத்திரிக்காய் தான் வாங்கணும். கத்திரிக்காய் கொஞ்சம் பழுத்து இருந்தா கூட பரவாயில்ல, அதுலயும் வத்தல் போடலாம். கத்திரிக்காய் வத்தல் செய்யறதுக்கு முதல்ல கத்திரிக்காயை நறுக்கி தண்ணியில போட்டு வைக்கணும். அடுத்து கடாயை அடுப்புல வச்சு தண்ணி ஊற்றி சுட வைக்கணும். சூடான தண்ணியில நறுக்கி வச்சிருந்தா கத்திரிக்காயை போட்டு கொதிக்க விடணும். கத்திரிக்காய் பாதி அளவு வெந்து வரும்போது கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விடணும். கத்திரிக்காய் 3/4 வாசி வெந்தா போதும். இந்த அளவுக்கு வேகவும் அடுப்பு அணைச்சிருங்க. அடுத்து கத்திரிக்காயில இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு வெயில்ல வச்சு காய வைக்கணும். நல்லா சலசலன்னு காயவும் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டா அது நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். இந்த வத்தலை எடுத்து மிதமான சூட்டில் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டா சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதத்தோட சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். மேலும் இந்த வத்தலை கொஞ்சம் எடுத்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அது கூட கருவாடு சேர்த்து கருவாட்டு குழம்பு வைக்கலாம். இந்த மாதிரி வத்தல் போட்டு செய்கிற கருவாட்டு குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். சுண்டைக்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சுண்டைக்காய் வத்தலை 2 முறையில் செய்யலாம். சுண்டைக்காயா கிடைச்சா வாங்கி அதை லேசாக கீறிட்டு அல்லது தட்டிட்டு மோரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஊற வச்சு மறுநாள் வெயிலில் போட்டு எடுத்து காய வச்சுட்டு மறுபடியும் அதே மோரில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் எடுத்து வெயிலில் போட்டு காய வைக்கணும். இப்படி மாறி மாறி ஊற வச்சு காய வச்சு எடுத்தா ஒரு வாரத்தில் சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆயிரும். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னா கடையில்
உப்பு போடாத சுண்டை வத்தல் கிடைக்கும். அப்படி சுண்டைக்காயை வாங்கிட்டு வந்து மோர் ஊற்றி கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்கணும். மறுநாள் எடுத்து வெயிலில் காய போட்டுறணும். மறுபடியும் மோரில் ஊற வைக்க வேண்டியதில்லை. நல்லா சலசலன்னு காய வச்சு எடுத்தாலே போதும், சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆயிரும். நான் இந்த முறையில் தான் சுண்டைக்காய் வத்தல் செய்வேன். சாதத்துக்கு வறுத்து சாப்பிட, வத்த குழம்பு வைக்க ரொம்ப ருசியாக இருக்கும். கடையிலேயே உப்பு போட்டு மோரில் ஊற வச்ச சுண்டைக்காய் வத்தல் கிடைக்கும். ஆனால் நம்ம வீட்டிலையே இதை வாங்கி செஞ்சோம்னா தேவையான அளவு உப்பு போட்டு செய்யலாம். வீட்டில் செய்கிறதுனால மோரும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செய்யலாம். மோர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி செய்கிறதுனால சுண்டை வத்தலோட கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.